தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். 2021ஆம் ஆண்டிலே சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைகிற காத்திரமான படைப்புகளை, சமத்துவம் பேசுகிற படைப்புகளை, சமூக நல்லிணக்கத்தை பேசுகிற படைப்புகளை, சமூக நீதி பேசுகிற படங்களை நாம் பார்த்திருக்கோம். ஜெய்பீம், மாநாடு, மண்டேலா, கர்ணன், சார்பட்டா பரம்பரை, ஆன்டி இந்தியன், ஜெயில் போன்ற படங்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லிடலாம். ஏன் இந்த மாதிரியான படங்கள் இதற்கு முன்பாக வந்ததில்லையா என்று பார்த்தால், இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இப்படி அபரிமிதமான ஒரு சூழலிலே வந்ததை முக்கியமாக நாம் பார்க்கணும். மேனகா, கௌசல்யா மாதிரியான படங்கள், சமூக படங்கள் அப்போதிலிருந்தே வந்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகாக இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைகிற ஒரு உண்மையான அறத்தின் பக்கம் நின்று பேசுகிற, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசுகிற படங்களை தான் நாம் இப்போ கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது பாதிக்கப்பட்டவர்களுடைய வலிகளை மறக்க செய்கிறதாக இருக்கணும்னு பார்க்குறோம். கர்ணன் படம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். ஒரு ஊரிலே பேருந்தை நிறுத்தாமல் செல்கிற போது அந்த ஊரை சார்ந்த, கிராமத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவிற்கு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக, மிக வெளிப்படையாக, ஆழமாக சொன்ன ஒரு படம். ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி செல்ல இயலாமல் போகிறது. அதே சமயத்திலே ஒரு இளைஞன் அந்த பேருந்தை நிறுத்துவதற்காக எந்த அளவிற்கு தன்னுடைய வலியை அங்கே ஃபுட்போர்டில் காலால் உதைத்து தன்னுடைய வலியை உணர வைக்கிறான் என்பது. ஏனென்றால் தனுஷ் அந்த ஃபுட்போர்டில் அடித்து காலால் உதைத்து எகிரி போய் விழுவதும், இன்னொரு பக்கம் ஒரு உண்மை சம்பவத்துக்கு நம்பகத்தன்மை சேர்க்கிற அத்தனை காட்சிகளையும் இதில் வைத்திருப்பதும் ஒரு இயக்குனருக்கான, ஒரு படைப்பாளிக்கான நேர்மையையும் சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அது ஒலிக்கிறது. ஒரு மீட்பராகவே தனுஷை அதில் காட்டியிருக்கிறார்கள். சாகச நாயகனாகவே அதில் தனுஷ் வந்திருக்கிறார் என்று சில பேசுபொருளை, விவாதத்தை அந்த படம் ஏற்படுத்தி இருந்தாலும், ஊரோடு சேர்ந்து போராடுகிற ஒரு நாயகன் தனி ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்திலிருந்து ஒரு மீட்பரை கொண்டு வராமல், அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு நாயகனை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாயகனாக, தலைவனாக பார்க்கிறார்கள், மீட்பராக பார்க்கிறார்கள் என்பது ஒரு படத்தினுடைய முக்கியமான விவாதத்தையும் பேசுபொருளையும் அதுவும் ஏற்படுத்தியது என்பதை நம்மால் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஒரு உண்மை சம்பவத்தினுடைய உண்மையின் வரலாற்றை இந்த அளவிற்கு மிக நேர்மையாகவும் காத்திரமாகவும் பதிவு செய்த விதத்திலே, சமூக நீதிக்கும் ஏற்றத்தாழ்வை அப்பட்டமாக சொன்ன விதத்திலும் கர்ணன் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னொரு பக்கம் மண்டேலா. யோகி பாபு இதற்கு முன்னாக நாயகனாக பல படங்களிலே நடித்திருக்கிறார். ஆனால் அப்பாவித்தனத்தின் உச்சமாகவும் கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையிலும் மடோன் அஸ்வின் அவரை மாற்றி இருக்கிறார். அதில் அவர் நடிப்பிலே அப்ளாஸ் வாங்குகிறார். ஏனென்றால் இளிச்சவாயன் என்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலம் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு முடித்திருத்தும் கலைஞன் ஒரு புறவாசல் வழியாக செல்வது, அவர் ரேஷனில் வாங்குகிற அரிசியை அவர்கள் பொங்கி சாப்பிடுவார்கள். ஆனால் அவரை எந்த இடத்திலும் வீட்டிற்குள்ளோ அல்லது அதற்கு அருகிலோ இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். மிகவும் கேவலமாகவும் அநாகரிகமாகவும் அவமானப்படுத்துகிற அளவிற்கே புறக்கணிப்பை அவர் சந்தித்திருப்பார். ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு காரிலே வருகின்ற ஒரு ஓட்டுநர் கூட அவரை காரில் அமர வைக்காமல் அவரை தனியாக சில கிலோமீட்டர் தூரம் ஓடி வர செய்கிற அளவிற்கு சாதி ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் கொட்டி கிடக்கிறது என்பதை மிக காத்திரமாக சொன்ன அதே சமயத்திலே அந்த படம் நையாண்டிக்காகவும் வாக்கு வங்கியினுடைய அரசியலுக்காகவும், ஒரு தேர்தல் அரசியல் என்னவெல்லாம் செய்யும் ஒரு வாக்குக்காக என்பதையும் அப்பட்டமாக ஒரு நகைச்சுவை பாணியிலே சொன்னது. இதைவிட ஒரு எல்லலாக, நகைச்சுவையாக ஒரு சமூகத்தை பகடி செய்கிற காரியம் எதுவும் இருக்க முடியாது என்பதை மடோன் அஸ்வின் தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்து ஏற்றத்தாழ்வை அங்கே பந்தி விரித்திருக்கிறார். நமக்குத்தான் அந்த பந்தி கசப்பானதாகவும், மறுக்க முடியாததாகவும், அதே சமயத்தில் உண்மையை உறக்கச் சொல்கிற ஒரு அம்சமாகவும் இருக்கிறது. நண்பர்களே, யாரியா நீ? மண்டேலா. அதே போல இன்னொரு படம் சார்பட்டா பரம்பரை. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான் அந்த நாயகன் கபிலன் ஆர்யா என்பதை ஒரே ஒரு ஒற்றை காட்சியிலே சொல்லிவிட முடியும். அங்கே குத்துச்சண்டைக்கான ஒரு முஸ்தீபுகள் தயாராகி கொண்டிருக்கிற சமயத்திலே, நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, போ என்று கபிலனை ஒதுக்குகிற அந்த இடத்திலிருந்து அவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்லிவிட முடியும். தன்னுடைய அடையாளத்தை இழந்த இடத்திலேயே அந்த அடையாளத்தை பெறுவதற்காக போராடுகிற அந்த குத்துச்சண்டை வெறுமனே ஒரு பரம்பரை சண்டையாக இல்லை, ஒரு வலிமைக்கான சண்டையாக இல்லை, யார் சாகசம் யார் வீரன் என்பதற்கான சண்டையாக இல்லை. ஆனால் தன்னுடைய அடையாளத்தை மீட்க போராடுகிற ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞனுடைய ஓலக்குரலாகவும்,
அதே சமயத்தில் அவனுடைய நம்பிக்கைக்கான ஒரு மொழியாகவும் அந்த படம் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்திருக்கலாம், அரசியல் படங்கள் என்பது தமிழில் அதிகம் வருவது இல்லை. அதே சமயத்தில் வந்தால் கூட மிக சில படங்கள் வேறு விதமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. அதாவது ஒரு தலைவரின் பெயரையோ கட்சியின் பெயரையோ கூட நேரடி அரசியல் தலைவரின் பெயராகவோ கட்சியின் பெயராகவோ இருக்காது. அது சுருக்கப்படும் அல்லது இனிஷியலாவது மாற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு தயக்க நிலையில் இருக்கின்ற போது 2 திராவிட கட்சிகளினுடைய நேரடி அரசியல் பெயர்களை, அரசியல் கட்சிகளின் பெயர்களை மிக துணிச்சலாக பதிவு செய்த படம் என்று பார்த்தால் அது சார்பட்டா பரம்பரையாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு பக்கம் சாதி சமத்துவ பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இன்னொரு பக்கம் கட்சிகளின் நேரடி அரசியல் களத்தையும் தனக்கான ஒரு திரைமொழியிலே லாவகமாக பயன்படுத்தி இருக்கிறார் பா. ரஞ்சித். இதற்கு முன்னதாக இருக்கின்ற படங்களில் பிரச்சாரம் மட்டுமே இருந்தது என்ற குறையையும் போக்கி திரைமொழியில் நான் கில்லாடி என்பதை தன்னகத்தே மிகச்சிறந்த அளவிலே நிரூபித்த ஒரு ஆளுமையாகவும் ரஞ்சித்தை இந்த படத்திலே நாம் பார்த்திருக்க முடிகிறது. அவர் இயக்குனராக 100% வெற்றி பெற்ற படம் என்று இதை சொல்லலாம். மறக்க முடியாத ஒரு படம் ஜெய் பீம். OTT ஸ்டார் சூர்யா என்று சொல்லுகிற அளவிற்கு OTT பக்கம் அவர் எந்த அளவிற்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார் என்பது மலைப்பாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவருடைய பாதை சரிதான் என்று சொல்ல வைக்கிறது ஜெய் பீம். ஒரு இருளர் இன மக்களினுடைய வாழ்க்கையை, துயரங்களை, ஒரு பொய் வழக்கு போடுவதை, திருட்டு வழக்கு என்று அவர் மீது பழி சுமத்தி அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதை, காவல்துறையினுடைய அத்துமீறலை இந்த அளவிற்கு கண்ணீரும் உண்மையும் உருக்கமாக சொன்ன படம் சமீபத்தில் வந்தது இல்லை. அந்த குறையை போக்கி உண்மையின் பக்கம் நின்று ஒரு படம் என்பதை தாண்டி மனிதர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற அளவிலே மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி அவர்களின் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்ன படமாக இந்த ஜெய் பீம் இருக்கிறது. உண்மையில் அதிலே ஒரு திரைப்படம் என்ற அளவில் இல்லாமல் செங்கேனியினுடைய கதாபாத்திரம் உயர்ந்து நிற்கிறது. உங்கள் அப்பனை அடித்து கொன்ன போலீஸ்காரங்க கொடுத்த காசு தான் இதுன்னு என் பிள்ளையை கேட்டால் சொல்லவா சார், அதுக்கு பதிலாக நான் இந்த கேஸில் தோத்துட்டே போயிருன்னு ஒரு கமிஷனர் டிஜிபி கதாபாத்திரத்தில் அந்த அந்தஸ்திலே இருக்கிற ஒரு போலீஸ் உயரதிகாரி கேட்கிற போது அவர் உண்மையின் பக்கம் நின்றும் நேர்மையின் பக்கம் நின்றும் காசுக்கு பலிகடா ஆகாமல் சொல்லுகிற அந்த ஒற்றை வசனம் மிக பெரிய வலியையும், இன்னொரு பக்கம் பெண்கள் விளிம்பு நிலை சமூகத்தில் இருப்பவர்கள் எந்த அளவிற்கு வலிமையானவர்களாக பணத்தின் மீது ஆசை இல்லாமல், பணத்தின் மீதான கண்ணோட்டம் இல்லாமல், தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி கணவனுடைய உயிருக்கு யார் பாதகத்தை ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதிலே உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன படமாக ஜெய் பீம் இருக்கிறது. இதில் ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரம் என்பதாகவும் மட்டுமே இல்லாமல் உண்மையின் கதாபாத்திரமாகவும் மீட்பராகவுமே சூர்யா நடித்திருப்பது மிகப்பெரிய பாராட்டுதல்களையும் பெற்றுத்தந்தது. இந்த படம் இந்த ஆண்டின் மிக முக்கியமான வரவாகவும் சமூக நீதிக்கான வாசலாகவும் இருந்தது. ஏனென்றால் இதற்கு பிறகான நிஜத்தில் தமிழக அரசின் நடவடிக்கையில் கூட அவர்கள் மீது, இருளரில் மக்களின் மீது, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மீது வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது என்றால் இதுதான் ஒரு படத்திற்கு, ஒரு கலை வடிவத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நம்மால் சொல்லிவிட முடியும். ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். கோர்ட்டில் நீதி கிடைக்கலன்னா ரோட்டில் இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல். தேன் படம் உண்மையில் கணேஷ் விநாயகன் கமர்ஷியல் படங்களுக்குள் இருந்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு பரிசோதனை முயற்சிக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் மனைவியினுடைய உயிரற்ற சடலம் என்று ஒரு கண்ணீரையும் ஒரு உண்மை சம்பவத்தையும் நம் கண்முன் நிகழ்த்தி காட்டுகிற ஒரு படமாக அது இருந்தது. மிகப்பெரிய வலியை கொடுத்த படம் என்றுதான் அதை நாம் சொல்லிவிட முடியும். அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்பது ஒரு மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கான பிரச்சனை என்பதோடு மட்டும் அணுகாமல், ஒரு கார்ப்பரேட் நலனுக்காக ஒரு தொழிற்சாலை வந்த பிறகு பழங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி நசுக்கப்படுகிறது, பலிகடா ஆக்கப்படுகிறது என்பதை மிக மிக லாபகமாகவும் நேர்மையாகவும் சிறந்த வழியிலும் சொன்ன படமாக தேன் இருக்கிறது. செண்டழகே காணலியே காணலியே. மாநாடு முஸ்லிம் வெறுப்பு அரசியல் என்றாலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்குள்ளே பூதாகரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தீவிரவாதி என்றாலே முஸ்லிம் என்ற ஒரு பொது புத்தியை இங்கே விதைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த விஷ விதையின் மீது கேள்விக்குட்படுத்தி நம்மீது
நம்முடைய சமூகத்தின் மீது கல்லெறிந்து நம் சமூகத்திற்கு ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கிற படம் தான் மாநாடு. அந்த படத்திலே வருகிற நாயகன் சிம்பு சொல்லுவார், அமெரிக்காவிலே சுட்டுக் கொல்றவனை சைக்கோன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்தியாவில் சுட்டுக்கொன்னா முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. தீவிரவாதியில ஏது சாதி மதம் என்று ஒரு ஒற்றை கேள்வியை அவர் வலுவாக எழுப்புகிறார். இதே கேள்விதான் ஜெய்பீம் படத்திலே சூர்யா எழுப்புகிறார். திருடங்க எல்லா சாதியிலும் இருக்காங்க, உங்கள் சாதி எங்கள் சாதி எல்லா சாதியிலும் இருக்காங்க, திருடங்களில் ஏது சாதி என்று கேட்கிறார். பாகுபாட்டை களைவதற்காக இங்கே ஜெய்பீம் பேசுகிறது. முஸ்லீம் தீவிரவாதம், அந்த வெறுப்பு அரசியல், முஸ்லீம்கள் என்றாலே இந்த பொது புத்தித்தானா, தீவிரவாதிகள் என்ற பொது புத்தித்தானா என்று அதன் மீது கல்லெறிந்து முஸ்லீம்கள் மீதான ஒரு சரியான பார்வையை, சமத்துவ பார்வையை, அவர்களை பழியிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு பார்வையை மாநாடு தருகிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டு தமிழ் சினிமாவின் வரலாறை புரட்டி பார்க்கிற போது முஸ்லீமை நாயகனாக கொண்ட திரைப்படங்கள் எவ்வளவு வந்திருக்கிறது என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களாகத்தான் இருக்கின்றன. அதில் சமீபத்திய நல்வரவாக மாநாடு படத்தை பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் ஆன்டி இந்தியனும் பாட்ஷா என்கிற ஒரு முஸ்லீம் மர்ம நபர்களால் கொல்லப்படும் போது அவரை எந்த மத முறையின்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும், அதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றன என்பதையும் மிக லாவகமாகவும் நேர்மையாகவும் அதே சமயத்தில் ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற ஒரு விதமாகவும் ப்ளூ சட்டை மாறன் அதை இயக்கியிருந்தார். அதுவும் போகிற போக்கிலே இல்லாமல் நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு படமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஜெயில் படம், பூர்வ குடிமக்கள் சென்னையிலிருந்து வெகு தூரமாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து போகிறது, சின்னாபின்னமாகிறது. இதற்கான நதி மூலம், ரிஷி மூலம் என்ன, காவல்துறை அவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்கிறது, அவர்கள் ஏன் குற்றச் செயல்களுக்கு துணை போகிறார்கள் என்பதை மிக சரியாக சொன்ன படம். திரைக்கதையினுடைய போக்கில் சில மாற்றங்கள், நெருடல்கள் இருந்தாலும் அதனுடைய நோக்கத்தை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம் என்பதை இந்த சினிமாக்கள் இன்றைக்கு உணர்த்தி இருக்கின்றன. இப்படி பார்க்கிற போது இனி வரும் ஆண்டுகளிலும் தமிழ் சினிமா இப்பொழுது சமூக நீதியை நோக்கி மெல்ல நகர்ந்து இருப்பதைப் போல இனி வரும் ஆண்டுகளில் சமூக நீதி தமிழ் சினிமாவில் மலரும் என்பதை நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் சொல்லிவிட முடியும். அந்த உறுதியையும் நம்பிக்கையும் இனிவரும் படைப்பாளிகள் கொடுப்பார்கள் என்று நம்புவோம், எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.